வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 6 பொறுமைக்கு கிடைத்த பரிசு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 6.1 சொற்களை கொண்டு தொடர்கள் எழுதுவேன். என்ன கொடுத்துருக்காங்க? சொற்களை கொண்டு தொடர்கள் எழுதுவேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க, கூடை சத்துருண்டை. இந்த கூடை சத்துருண்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு தொடர் உருவாக்கணும். கூடையில் சத்துருண்டை இருந்ததுன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு ஒன்று நம்மளுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணணும், தொடர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மீதி இருக்கிற நாம் தான் பண்ணணும். பாருங்கள், சத்துருண்டை சிறுமி. அதை நம்ம என்ன பண்ணணும், சிறுமி சத்துருண்டைகளை குழந்தைகளுக்கு கொடுத்தாள். சிறுமி சத்து உருண்டைகளை குழந்தைகளுக்கு கொடுத்தாள். அடுத்து பாருங்கள், சிறுமி பொறுமை. சிறுமி பொறுமையுடன் இருந்தாள். சிறுமி எப்படி இருந்தால்? பொறுமையுடன் இருந்தாள். அடுத்து பாருங்கள், பொறுமை பரிசு. சிறுமியின் பொறுமைக்கு பரிசு கிடைத்தது. சிறுமியின் பொறுமைக்கு பரிசு கிடைத்தது. அடுத்து பாருங்கள், சரியானதை செய்வேன். என்னது? சரியானதை செய்வேன். என்ன சொல்லியிருக்காங்க? முதல் படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உணவு சிந்தினால் மீண்டும் போட்டுக்கொள்வேன். சாப்பாடு சிந்திச்சுன்னா மறுபடியும் நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உணவு சிந்தினால் மீண்டும் போட்டுக்கொள்வேன். இரண்டாவது என்ன? உணவை வீணாக்காமல் சாப்பிடுவேன். உணவை என்ன பண்ணணும்? வீணாக்காமல் சாப்பிடணும். அதுதான் சரியானது. அதை தான் ஸ்டிக் பண்ணணும். அடுத்து பாருங்கள், அழகாக உள்ளதை நாமே வைத்துக்கொள்வோமே. இப்போ ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, ஒரு பொருளை கீழே போட்டார். அப்போ அதை நம்ம பார்த்துட்டு என்ன அது அழகாக இருக்குது நாமளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது சரியா? ஐயா இதோ உங்கள் பொருளை தவற விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொருளை கொடுக்குறது சரியா? அவங்க பொருளை திருப்பி கொடுக்குறது தான் சரி. ஐயா இதோ உங்கள் பொருளை தவற விட்டீர்கள். அதை தான் என்னது? சரியானது. அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. கடைக்கு போகிறாங்க. கடையில் ஒரு பொருள் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க, வரிசையாக செல்வோம், எனக்கு முதலில் தாருங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு பொருளை வாங்கும்போது என்ன சொல்லுவோம், வரிசையில் நின்று வாங்குறது நல்லதா இல்லை எனக்கு முதல்ல கொடுங்கன்னு சொல்கிறது நல்லதா? வரிசையில் நின்று தான் நம்ம வாங்கணும். வரிசையாக செல்வோம் தான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், 6.3 என் கருத்தை நானே எழுதுவேன். என் கருத்தை நானே எழுதுவேன். இப்போது மரங்கள் இருந்தால் என்ன ஆகும், மரங்கள் இல்லாவிட்டால் என்ன ஆகுன்றத நம்மளோட கருத்தை நாம் இதில் பதிவு பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், மரங்கள் இருந்தால் விலங்குகள் பறவைகள் அங்கு வாழும். மரங்கள் இருந்தால் விலங்குகள் பறவைகள்லாம் அந்த மரத்தில் கூடு கட்டி வசிக்கும். மழை அதிகமாக பெய்யும். மரங்கள் இருந்தால் என்ன நடக்கும்? மழை அதிகமாக பெய்யும். நம் உயிர் வாழ்வுக்கு தேவையான ஆக்சிஜனை தெரிகிறது. மரம் இருந்தால் தான் அது மரங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம சுவாசித்து தான் உயிர் வாழ முடியும். மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடலாம். மரத்திலிருந்து நமக்கு தேவையான பழங்கள் கிடைக்கின்றன. மரத்துலேருந்து நம்மளுக்கு என்னது? நமக்கு தேவையான பழங்கள் கிடைக்கின்றன. ஆப்பிள் பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், இந்த மாதிரி நிறைய பழங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போது மரங்கள் இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது? மரங்கள் இருந்தால் விலங்குகள் பறவைகள் அங்கு வாழும். மழை அதிகமாக பெய்யும். நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறது. மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடலாம். மரத்திலிருந்து நமக்கு தேவையான பழங்கள் கிடைக்கின்றன. இப்போ மரம் இல்லைன்னா என்ன ஆகும்? மரங்கள் இல்லாவிட்டால் என்ன ஆகுன்றதை சொல்லலாம். மரங்கள் இல்லாவிட்டால் சோலைவனம் கூட பாலைவனமாக மாறிடும். என்னாகும்? சோலைவனம் கூட பாலைவனமாக மாறிடும். மரம் இருக்கணும் அந்த இடத்துல. விலங்குகள் பறவைகள் தங்குவதற்கு இடமில்லாமல் தவிக்கும். மரம் இல்லாவிடில் மழை பெய்யாது. மரம் இல்லட்டன்னா மழை பெய்யாது. மழை இல்லாவிடில் நாம் குடிப்பதற்கு நீரின்றி கஷ்டப்பட வேண்டும். விவசாயம் செய்ய முடியாது. நாம் உயிர் வாழ முடியாது. மரம் இல்லைன்னா மழை பெய்யாது, அதனால் விவசாயம் செய்ய முடியாது, அதனால் நாம் உயிர் வாழ முடியாது. அடுத்து பாருங்கள், படக்கதையை படிப்போம் எழுதுவேன். இங்கே பாருங்கள், சிந்தாமணியும் சிம்பாவும். இந்த சிறுமியோட பேர் சிந்தாமணி. இங்கே இருக்க நாய்க்குட்டியோட பேர் சிம்பா. அப்போது அந்த சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க, அட நாய்க்குட்டி அழகாக இருக்கிறாயே, உன்னை எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பா சிம்பான்னு சொல்கிறாங்க. அடுத்து பசிக்குதா சிம்பா, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னது? ரொட்டியும் பாலும். சிம்பா ஏன் பேச மாட்டேங்குது? வெளியில் என்ன சத்தம்? நம்ம வந்துட்டாங்களா? சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. லொல் லொல் அப்படின்னு மறுபடியும் நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது. திரும்ப வந்துட்டியா சிம்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா குட்டி என்ன பண்ணுச்சு, அவங்க அம்மாவை சேர்த்து கூப்பிட்டு வந்துருச்சு. அப்போது அந்த சிறுமி என்ன சொல்கிறாங்க, சிம்பா நீயும் உன் அம்மாவும் இந்த பாலையும் ரொட்டியும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுமி சொல்கிறாங்க. கடைசி என்ன சொல்கிறாங்க, இந்த பாலை ரொட்டியும் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டல, இப்போ 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுமி சொல்கிறாங்க. நம்மளோட சொந்த நடை தான் இந்த இடத்துல எழுதலாம். அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம். 6.5 புத்தகத்தில் தேடி எழுதுவோம். ஊர் பெரியவர் குழந்தைகளுக்கு கொடுத்தது என்ன? ஊர் பெரியவர் குழந்தைகளுக்கு என்ன கொடுத்தார்?
சத்துருண்டைகளை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? சத்துருண்டைகளை கொடுத்தார். அதுக்கப்புறம் கதையில் உள்ள இணைப்பு சொற்களை கண்டறிந்து எழுதுக. என்னென்ன இணைப்பு சொற்கள் இருக்குன்ட்டு ஆனால், அதோ, இவ்வாறே, இறுதியாக, பின்போ, இதெல்லாம் வந்து இணைப்பு சொற்கள். அடுத்து அன்பரசிக்கு படக்கதை புத்தகம் பரிசாக கிடைத்த காரணத்தை எழுதுக. படக்கதை புத்தகம் அவளுக்கு எப்படி பரிசாக கிடைச்சது அப்படின்னா, அன்பரசி பொறுமையுடன் குழந்தைகளுக்கு சத்துருண்டைகளை கொடுத்துவிட்டு இறுதியில் இருந்த சத்து உருண்டைகளை சாப்பிட்டாள். அவளின் பொறுப்புணர்வுக்கும் பொறுமைக்கும் பரிசாக புத்தகம் கிடைத்தது. எதுக்காக கிடைத்தது? அவள் பொறுப்பாக நடந்துக்கிட்டதுக்காகவும் பொறுமையாக நடந்துக்கிட்டதுக்காகவும் புத்தகம் பரிசாக கிடைத்தது. அன்பரசியின் தாய் பெரியவருக்கு நன்றிக்குரிய காரணத்தை எழுதுக. ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளும் ஊட்டச்சத்து பெற சத்துருண்டைகளை வழங்கியதால் அன்பரசியின் தாய் வந்து பெரியவருக்கு நன்றி கூறினாள். எதுக்காக நன்றி கூறினாங்க? ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளும் ஊட்டச்சத்து பெற சத்துருண்டைகளை வழங்கியதால் அன்பரசியின் தாய் பெரியவருக்கு நன்றி கூறினாள். அடுத்து தொடரில் உள்ள பெயர்ச்சொல் வினைச்சொல்லை எழுதுவேன். இதில் பெயர்ச்சொல் வினைச்சொல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எழுதணும். இங்கே பாருங்கள், வானொலியில் பாடல் கேட்டேன். இதில் எது பெயர்ச்சொல், எது வினைச்சொல்? வானொலின்றது பெயர்ச்சொல், கேட்டேன்றது வினைச்சொல். நாம் என்ன செய்கிறோம் அந்த செயல் தான் வந்து வினைச்சொல். அப்போது வானொலின்றது பெயர்ச்சொல், கேட்டேன்றது வினைச்சொல். இரண்டாவது பாருங்கள், ஓவியா ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாள். அப்போது ஓவியான்றது பெயர்ச்சொல், ஓடினாள்ன்றது வினைச்சொல். ஓவியான்றது பெயர்ச்சொல், ஓடினாள்ன்றது வினைச்சொல். மூன்றாவது பாருங்கள், குழந்தை பசியால் அழுதது. அப்போ குழந்தை பெயர்ச்சொல், அழுதது வினைச்சொல். அரசர் வேட்டைக்கு சென்றார். அரசர்ன்றது பெயர்ச்சொல், சென்றார்ன்றது வினைச்சொல். பாலன் கதை எழுதினான். பாலன்றது வந்து பெயர்ச்சொல், இதுதான் பெயரை குறிக்கும். எழுதினான், என்ன செய்தான்? பாலன் என்ன செய்தான்? எழுதினான், கதை எழுதினான். அப்போ எழுதினான்றது வினைச்சொல். அதுதான் வந்து நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? குழந்தை பெயர்ச்சொல், அழுதது வினைச்சொல், பாலன் பெயர்ச்சொல், எழுதினான் வினைச்சொல், அரசர் பெயர்ச்சொல், சென்றார் அப்படின்றது வினைச்சொல். அடுத்து பாருங்கள், 6.7 பார்க்க போகிறோம். பத்தியை படிப்பேன், உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். பத்தியை படிப்பேன், உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். அதாவது இந்த பத்தியிலிருந்து தன்மை என்ன வரும், முன்னிலை என்ன வரும், படர்க்கை என்ன வரும். தன்மைனா முதல்ல என்ன, தன்மைனா என்ன, நாம் வந்து அதில் இருக்கணும். தன்னை பற்றி கூறுறது தான் வந்து தன்மை. அப்போது நாங்கள் தான் வந்து தன்மையில் வரும். முன்னிலைனா என்ன, நம்ம முன்னே இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி பேசுகிறதா வந்து முன்னிலை. அப்போது நீங்கள்ன்றது முன்னிலை. படர்க்கைனா என்ன, யாரோ ஒருத்தரை பற்றி மூன்றாவது மனுஷரை பற்றி பேசுகிறதா வந்து படர்க்கை. அப்போ அவர்கள் வரும். என்ன வரும்? அவர்கள். அடுத்து படிப்பேன், பிழை திருத்தி எழுதுவேன். என்னது? படிப்பேன், பிழை திருத்தி எழுதுவேன். நான் நேற்று பூங்காவிற்கு சென்றாய் இருக்கு. அப்போது சென்றேன் வரும். என்ன வரும்? சென்றேன் வரும். நீயும் அங்கு வந்தாய், நீயும் அங்கு வந்தாய். நான் உன்னை பார்த்தேன், பார்த்தோம் இருக்குது. தோம் அடிச்சுட்டு தேன், பார்த்தேன் எழுதிக்கணும். அங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தாய் இருக்கு. ஈ அடிச்சுட்டு சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் எழுதிக்கணும். அவர்கள் நம்மை விளையாட அழைத்தார்கள். என்னது? அழைத்தார்கள். அழைத்தது வராது, அழைத்தார்கள் வரும். மரக்கிளையில் பறவைகள் இருந்தாய் இருக்கு. இருந்தனன் வரும். அவை பலவித ஒலிகளை எழுப்பியது. என்ன வரும்? எழுப்பியதுன்னு வரும். அதை கேட்ட சிறுவர்கள் மகிழ்ந்து கைகளை தட்டினார்கள். கைகளை தட்டினார்கள். அதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே எழுதிக்கணும். நான் நேற்று பூங்காவிற்கு சென்றேன், நீயும் அங்கு வந்தாய். நான் உன்னை பார்த்தேன், அங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் நம்மை விளையாட அழைத்தார்கள். மரக்கிளையில் பறவைகள் இருந்தன. அவை பலவித ஒலிகளை எழுப்பியது. அதை கேட்ட சிறுவர்கள் மகிழ்ந்து கைகளை தட்டினார்கள். மகிழ்ந்து கைகளை தட்டினார்கள். அடுத்து பாருங்கள், ஆடலாம் விளையாடலாம். இது வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை வச்சு இது பண்ணணும். இங்கே பாருங்கள், தொடங்குது நான், அது, அவள். இங்கே என்ன போகிறோம்? மீன் வரும்போது அதுன்னு வரும். இது வந்து நிறைய இருக்கிறதுனால அவைன்னு வரும். அவன். இங்கே என்ன போகிறோம்? நாங்கள், நீங்கள், அது. பூனைக்கும் அதுதான் வரும். அவர்கள், நான். என்ன வரும்? நான். குறிச்சிக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்து படங்களை பார்ப்பேன், பெயரும் வினையும் அமையுமாறு தொடர்கள் எழுதுவேன். இப்போது இந்த படத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஒருத்தர் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அப்போ சிறுவன் படித்து கொண்டிருக்கிறான். சிறுவன் படித்து கொண்டிருக்கிறான். அடுத்து பாருங்கள், இந்த படத்தில் என்ன தெரியுது? இங்கே பாருங்கள், ஒரு விவசாயி விதைச்சிட்ருக்காரு. உள்ள பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? களை எடுத்துட்ருக்காங்க.
இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது எழுதிக்கலாம். நான் விவசாயி நிலத்தில் விதை விதைக்கிறான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், காய்கறிகளை நறுக்கிட்டு இருக்கான். அவன் காய்கறிகளை நறுக்கினான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெண் வந்து கூடை முடைகிறாங்க. அப்போ அவள் கூடை முடைந்தாள், கூடை முடைந்தாள். அதுக்கப்புறம் படிப்பேன் மின்னுவேன், அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். அட்டவணையை படிச்சுட்டு கீழே இருக்க விடை எழுதுவேன். என்ன கேட்டிருக்காங்க, உணவுப் பொருள்கள் தோட்டத்தில் காணப்படுபவை. உணவுப் பொருட்கள் என்னென்னது வரும், தோசை, பொரி, சோறு, சோம்பு, சோளம். தோட்டத்தில் காணப்படுபவை கொடி, கோரைப்புல், பொன்வண்டு, தோட்டம், தொட்டி. இதெல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் பார்க்கலாம். அடுத்து படிப்பேன் மகிழ்வேன். வானொலி, பாடும் வானொலி, தோட்டத்தில் பாடும் வானொலி, பொன்னன் தோட்டத்தில் பாடும் வானொலி. கொடி, தேசிய கொடி, பறக்கும் தேசிய கொடி, செங்கோட்டையில் பறக்கும் தேசிய கொடி. சோளம், மக்காச்சோளம், விளைந்த மக்காச்சோளம், கொல்லையில் விளைந்த மக்காச்சோளம். வௌவால், தொங்கும் வௌவால், மரத்தில் தொங்கும் வௌவால், மவ்வல் மரத்தில் தொங்கும் வௌவால், மவ்வல் மரத்தில் தொங்கும் வௌவால். படிப்பேன் சிறகடிப்பேன். பீர்க்கங்கொடி, பீர்க்க விதை முளைத்தது, கொழுகுழுவென வளர்ந்தது. அடடா, இலையை தின்றன புழுக்கள், காயை தின்றன வெட்டுக்கிளிகள், தண்டை கடித்தன பூச்சிகள். உண்ணி கொக்கு வந்தது, வெட்டுக்கிளியை தின்றது. கோழி வந்தது, புழுக்களை கொத்தியது. வௌவால் வந்தது, பூச்சிகளை விழுங்கியது. பீர்க்கங்கொடி பிழைத்தது. சரிங்களா, என்னென்ன பூச்சிகள்லாம் வந்து அந்த செடியை தாக்குச்சோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுது, ஒவ்வொரு பறவைகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, கோழி இதெல்லாம் வந்து அதெல்லாம் கடித்து சாப்பிட்ருது. சரிங்களா, பீர்க்கங்கொடி மறுபடியும் பிழைத்து உயிர் விட்டு கொடி விழ ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கையும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.